நிறையா பேர் வந்து இந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. இதை பற்றி புரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக அது என்னன்னு சொல்கிறேன். ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ ஒன்று நடக்குது. அதில் அந்த ஷோவோட ஹோஸ்ட் வந்து அவன் தன்னை பெரிய வேர்மாக நினைத்து கொண்டு வேர்ம்ஃபேராக நினைத்து கொண்டு அவன் வந்து நிறையா லூஸ் மாதிரி அவன் பேசுகிறான். திடீர்னு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு வேர்ம்ஃபயர் என்ன பண்ணியிருக்கு, அது எந்திரிச்சு அது வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுது. என்ன அப்படின்னா, யாரோ ஒரு பொண்ணை வந்து அவன் டேட்டிங்க்கு கூட்டிகிட்டு போனானான். போயிட்டு அங்கே அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பொண்ணு என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். 370 ரூபாய்க்கு நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். 370 ரூபாய்க்கு நான் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலை, அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டில் விட சொல்லிடுச்சு அப்படிங்கிறான். இல்லை, 370 ரூபாய்க்கு இவன் பிரியாணி வாங்கி கொடுத்து பாதி இந்த நாய் தின்றுச்சு. இது என்ன எதிர்பார்த்துச்சு? சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இந்த மாதிரி கண்ட நாய் கூட டேட்டுன்னு போனால் அது இப்படித்தான் ஆகும் போல். என்ன கர்மம்! இவனுக்காவது கொஞ்சம் டிக்னிட்டி இருக்கணும், ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி பேசணும் அப்படின்னுட்டு அந்த அறிவு என்ன எப்பா அங்கேருந்து மொத்த கூட்டத்துக்குமே கிடையாது. ஏன்னா அவன் சொல்கிறான், கூட இருக்கிற எல்லாருமே ஹே ஹே ஹேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லை, இப்படி பேசக்கூடாது ஒரு பப்ளிக் பிளேஸில் அப்படின்றது. படித்து அவன் ஒரு பொசிஷனில் இருக்கான், அவனுக்கு தெரியலை. கம்பெனி அவனை வேலையை விட்டு தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவன் என்ன சொல்ல வரான், என்ன ட்ரை பண்ணுறான்? ஒரு மைக்குன்னு ஒன்று கிடச்சி எல்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு கோமாளி கூட்டம் ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன கருமத்தை வேணாலும் நம்ம பேசலாம், பேசிட்டு அப்படியே ஜாலியாக போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான பாடம். ஏன்னா இது நடந்து பல மாதம் கழிச்சு தான் இது வந்து வெளியில் வந்திருக்கு. வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தேவைதான், அவனுக்கு கண்டிப்பாக அது தேவைதான். அவன் வந்து அது இந்த வீடியோவால் இவன் பேசின இந்த பேச்சால் அவன் கஷ்டப்படுறான்றதை கேட்குறப்போ நிஜமாக ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என்னடா இப்படி வன்மத்தை கக்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மைக்கு அவன் தான் வன்மத்தை கக்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்னென்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறது நீங்களே போய் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் அதை தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன் வந்து அவன் வந்து இப்படி சஃபர் பண்ணுறான்றதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ரொம்ப கேவலமாக சீப்பாக அலையிறானுங்க. அதனால் பொம்பளைங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே கூட்டத்தில் ஒரு பொம்பளை ஒருத்தி இருக்கா, அவள் பேசின பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவளை கண்டுபிடிச்சி நேரில் போய் செருப்பால் அடிச்சுட்டு வந்துடுவீங்க. அதாவது இந்த மாதிரி பொம்பளை கிட்ட இருந்து எப்படி ஆம்பளைங்க அவங்களை காப்பாற்றிக்கணுன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம்.